தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 2/11/2014 அன்று மாலை சனி பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடம் மாறுகிறார். அங்கே 25/10/2017 வரை உலவி விட்டு பிறகு தனுசு ராசிக்கு மாறுவார். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் இந்த பெயர்ச்சி நிகழும். விருச்சிக சனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி பொது பலன்களை அளிப்பார் என்பதை பார்ப்போம். மேஷராசி நேயர்களுக்கு சனி 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அஷ்டம சனியின் காலம் இது என்றாலும் உடனடியாக எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். காரணம் உச்ச குருவின் பார்வையை சனி பெறுவதாகும். சனி செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் சட்டம், காவல், இராணுவம் ஆகிய துறைகளை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 8இல் இருப்பதால் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். ஆதாய வீட்டுக்கு அதிபதியான சனி 8இல் இருப்பதால் ஆதாயமும் குறையும், உழைப்பு அதிகரிக்கும். ஆனால் அதற்கான முழுமையான பயன் கிடைக்காமல் போகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபடலாகாது. குரு 5ஆம் இடம் மாறும்போது சனிக்கு குருவின் பார்வை கிடைக்காமல் போகும். அப்பொழுது சனி அதிகம் சங்கடங்களை தருவார். குறிப்பாக இந்த சனி பயிற்சி காலத்தில் மேஷராசிக்காரர்கள் சனி பிரீதி செய்து கொள்வது மிக மிக அவசியமாகும். முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாருக்கு சென்று சனி பிரீதி செய்துவிட்டு வருவது நல்லது. காக்கைக்கு அன்னம் அளிக்கவும், முடியாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வயோதிகர்களுக்கு உதவி செய்யவும். அதன் மூலம் சனி பிரீதி செய்த பலன் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உலவி வந்த சனி 7ஆம் இடம் மாறுகிறார். பொதுவாக 7ஆம் இடம் சனிக்கு சிறப்பான இடமாகாது என்றாலும் உங்கள் ராசிக்கு அவர் 9, 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாகி 7இல் இருப்பதால் நலம் புரிவார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். தொழிலில் முன்னேற்றம் காண வழிபிறக்கும். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும். சில பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். குருபலம் இல்லாததால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சனி மாறி இருக்கிறார். இது விசேடமான மாற்றமாகும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகி ஓடும். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காணலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். பொது நல பணிகளில் ஆர்வம் அதிகமாகும். மற்றவர்களால் புகழப்படுவீர்கள். தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். 8ஆம் வீட்டோன் சனி 6இல் இருப்பதால் எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடம் உண்டு. 9ஆம் வீட்டோன் 6இல் இருப்பதால் தந்தை நலனில் சற்று கவனம் தேவை. ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உலவி வந்த சனி 5ஆம் இடம் மாறுகிறார். 5ஆம் இடம் விசேடமானதாகாது. மனத்தில் ஏதேனும் சலனம் இருந்து வரும். மறதிக்கு ஆட்பட நேரலாம். அதனால் அவதியும் உண்டாகும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டாகும். குரு சிம்மத்துக்கு மாறியவுடன் பொருளாதார நிலையில் அபிவிருத்தியை காணலாம். குடும்ப நலம் சீராகும். என்றாலும் குருவை சனி பார்ப்பது விசேடமாகாது. இதனால் சில பிரச்சனைகளும் அவ்வப்போது ஏற்படும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை ஆராதனைகள்
செய்வதன் மூலம் பிரச்சனைகள் குறையும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வளமுடன் சஞ்சரித்த சனி 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 4ஆம் இடம் விசேடமாகாது. 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் இடத்தில் உலவுவதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும், நண்பர்கள் விரோதிகள் ஆவார்கள். யாரிடத்திலும் விழிப்புடன் பழகுவது நல்லது. எதையும் வெளிப்படையாக பேசலாகாது. குருபலமும் குறைந்திருப்பதால் மக்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். வாழ்க்கை துணைவரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்ப நலனில் அக்கறை செலுத்தி வருவது நல்லது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடவும், சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு யாஜ்யங்களிலும் ஈடுபட நேரலாம். எதிலும் நிதானம் அவசியம் தேவை. குருவுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சனி வந்திருக்கிறார். ஏழரை சனியின் காலம் முழுமையாக முடிவடைந்து விட்டது. இனி வெற்றி மேல் வெற்றிதான். எடுத்த காரியங்கள் இனிது நிறைவேறும். மனத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது ஈடேறும். சமுதாய நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், பொதுநல பணியாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் சுபிட்சம் கூடும். புகழும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 3இல் உலவுவதால் மார்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட்டு விலகும். என்றாலும் 3இல் சனி இருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கவே செய்யும். எண்ணங்கள் எல்லாம் இனிது நிறைவேறும். இந்த சனி பயிற்சி காலத்தில் ராகு கேது ஆகியோர் சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததால் சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி உலவும் நேரம் இது. ஏழரை சனியின் கடைசி 2.5 ஆண்டு காலம் இது. என்றாலும் விட்டு விலகும் சனி கொட்டி கொடுப்பார் என்பார்கள். உங்கள் ராசிக்கு யோகக்காரகனாகிய சனி 2இல் உலவுவதாலும் 2ஆம் இடத்தில் உள்ள சனியை குரு பார்ப்பதாலும் பொருளாதார நிலையில் விசேடமான அபிவிருத்தியை காணலாம். குடும்ப நலம் சீராகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழவும் சந்தர்ப்பம் கூடி வரும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். குரு சிம்ம ராசிக்கு மாறியவுடன் பண நடமாட்டம் மேலும் அதிகரிக்கும். எண்ணங்கள் எல்லாம் இனிது நிறைவேறும். பேச்சில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வீண் வாதம் கூடாது. ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடவும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12இல் உலவிக் கொண்டிருந்த சனி தற்போது ஜென்ம ராசிக்கு இடம் மாறியிருக்கிறார். ஜென்ம சனியின் காலம் இது என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடல் ஆகாது. என்றாலும் சனியை 9இலிருந்து குரு பார்ப்பது சிறப்பாகும். இதனால் சனி பயிற்சி ஆரம்ப காலம் சீராகவே இருக்கும். குரு பார்வையால் சனியினுடைய கெடுபலன்கள் குறையும் என்று சொல்லலாம். சனி அனுஷ நட்சத்திரத்தில் உலவும் நேரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். என்றாலும் தசை புக்தி சாதகமாக இருப்பவர்கள் சமாளித்து விடலாம். தசா புக்தியும் சரியாக இல்லாதவர்கள் சனி பிரீதி செய்வது மிக மிக அவசியமாகும். ஒரு முறை திருநள்ளாறு சென்று வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உலவிக் கொண்டிருந்த சனி இப்பொழுது 12ஆம் இடம் மாறியிருக்கிறார். ஏழரை சனியின் ஆரம்ப காலம் இது. எக்காரியத்திலும் நிதானமாக ஈடுபடுவது அவசியமாகும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இடமாற்றம், நிலை மாற்றம் ஆகியவை உண்டாகும். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க நேரலாம். உடன் பிறந்தவர்களால் எதிர்பாராத செலவுகள், மன அமைதி குறைவு ஆகியவை ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் சுமூகமாக பழகுவது நல்லது.
பிறருக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்க வேண்டாம். வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்ற முடியாமல் போகும். கால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். கண் உபத்திரவம் உள்ளவர்கள் அதை சரிவர கவனித்துக் கொள்வது நல்லது. சனி பிரீதி செய்வது மிக மிக அவசியமாகும். சனிக்கிழமைகளில் சாயங்கால வேளையில் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. கால் ஊனமாக உள்ளவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வரவும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். இதனால் உங்கள் எண்ணங்கள் யாவும் இனிது நிறைவேறும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்கள் உங்களை போற்றி புகழுவார்கள். 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 11இல் இருப்பதால் பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காணலாம். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். உழைப்பு வீண் போகாது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கூடி வரும். இரும்பு, எஃகு, எண்ணெய் வகைராக்கள், இயந்திரங்கள் ஆகியவை மூலம் ஆதாயம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு மகசூல் அதிகமாகும். கருப்பு நிற தானியங்கள், கருப்பு நிற பொருட்கள் ஆகியவை மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். உங்கள் ஜாதகப்படி தற்சமயம் இந்த சனி பயிற்சி காலத்தில் தசாபுக்தி அந்தரங்களும் சாதகமாக இருக்குமானால் இரட்டிப்பு சுப பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக இந்த சனி பயிற்சி காலத்தில் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 10இல் சனி இருப்பதால் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். ஒரு தொழிலிலிருந்து மற்றொரு தொழிலுக்கு மாற சந்தர்ப்பம் கூடி வரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சனி குருவால் பார்க்கப்படுவதால் நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். குரு 13/7/2015 முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுவதால் வெற்றி வாய்ப்புகள் மேலும் கூடும். பொருளாதார நிலை உயரும். சுபகாரியங்கள் நிகழ வாய்ப்பு கூடி வரும். நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். சனிக்கு 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் இருப்பதால் எதிர்பாராத செலவுகளும் தொழில் முன்னேற்ற பணிகளுக்காக செலவு செய்யவும் வேண்டி வரும். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதால் சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. திருநாகேஸ்வரம், ஸ்ரீகாளஹஸ்தி, திருப்பாம்புரம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது விசேடமாகும். மீனராசி நேயர்களே, அஷ்டம சனி விலகுகிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். சனியை குரு பார்ப்பதும் விசேடமாகும். இதனால் புனிதமான காரியங்களில் இப்பொழுது ஈடுபடுவீர்கள். தொலைதூர பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். நல்லவர்கள், வல்லவர்கள் ஆகியோர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து காப்பார்கள். பொருளாதார நிலை உயர்வடையும். சுபகாரியங்களுக்காக செலவுகள் கூடும். உங்களை காட்டிலும் வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சனி 9இல் இருப்பதால் தந்தை நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. குரு 13/7/2015 முதல் 6ஆம் இடம் மாறுவதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படும். மக்கள் நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டி வரும். சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. முடிந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீகாளஹஸ்தி கஷேத்திரம் சென்று காலத்தீஸ்வரரை வழிபடுவது விசேடமாகும். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி காலத்தில் மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சுபபலன்கள் அதிகம் உண்டாகும். இதர ராசிக்காரர்கள் சனி பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். தசை புக்தி அந்தரங்கள் சாதகமாக இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள சுபபலன்கள் அதிகரிக்கவே செய்யும். சனிக்கு திருநள்ளாறு க்ஷேத்திரமாகும். முடிந்தவர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவது நல்லது. குறிப்பாக 4ஆம் இடத்து சனி, 8ஆம் இடத்து சனி, 7ரை சனி நடப்பவர்கள் சனி பிரீதி செய்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. ஏழைகள், ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள்
ஆகியோருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வதன் மூலம் சனி பிரீதி செய்த பலன் கிடைக்கும். இவை யாவும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டவையாகும். சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பார்கள். சனி 3, 6, 10, 11ஆம் இடங்களில் உழவும் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை. வணக்கம், நன்றி.